ஹாய் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு 4 வீடியோவே வந்து நான் என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் யூகிச்சது எல்லாமே கரெக்டு தான். அஃப்கோர்ஸ் நான் வந்து ரொம்ப ஓவர் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருந்துட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் நாளாகவே அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. அது மேபி ஃபேமிலியில் நடக்கிறதா இருக்கலாம், அந்த சுச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கலாம். ரொம்ப வீக்காக நான் ஃபீல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் சொல்ல வேணாம், எங்கள் அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. நீ இப்படி கிடையாது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு, இப்படிலாம் இருக்காது, அழாத ஃபஸ்ட்டு. எதுக்கு எடுத்தாலும் இப்போலாம் அழுக வர ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல தான் நான் வந்து ஓகே, நம்ம இந்த இடத்துலலாம் வீக் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நிறைய பேர் என்ன நடந்துச்சுன்னா கேட்டிங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸாகவே இருந்துச்சு. நான் எதையுமே நம்ப மாட்டேன், ஆனால் வந்துட்டு எனக்கு அது நடந்திருக்கு. எனக்கு ஒரு விஷயம் நடக்குது, அது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நானாகவே எனக்குள்ளே நான் என்ன தான் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே கொஞ்சம் யோசித்து ஓகே, நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தான் நடக்குதுன்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டு தான் ஓரளவுக்கு இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நான் எங்கேயுமே போகல. நான் ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை பார்க்கலான்னு தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த வாழ்வா சாவா போராட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, என்னால் யாருக்கிட்டேயும் உட்காந்து பேச முடியல, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அங்கே ரொம்ப சவுண்டாக இருந்துச்சா, அதனால தான் இங்கே வந்துட்டேன், கிச்சனுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, அம்மா எனக்கு ஒரு மாதமாகவே என்னோடய பிஹேவியரெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸாகவே இருந்துச்சு. ஓவராக கோவப்படும் போது நானாக மாதிரியே இல்லை. ஜோகிலாம் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், அம்மா மாதிரியே இல்லை, வேறு ஏதோ மாதிரி பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கான் போல் இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா வந்து வரிசை வைக்க வந்தாங்கல்ல, அன்றைக்கி வந்து நான் அம்மாவை வர வேணான்னு சொல்லலான்ட்டு தான் இருந்தேன். என்னமோ தெரில, அவங்கள வர வேணாம் சொல்லணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து வாராகி சாமி ரொம்ப கும்பிடுவேன். அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஏதாவது ஒரு விஷயம், ஒரு அப்நார்மலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு அம்மா 2 பேரும் வந்திருக்கும் போது நான் நார்மலாக இல்லை. காலையில் வீட்டில் ஒரு மனஸ்தாபம் ஆச்சு. ஸோ அதை டிப்ரெஷனில் இருந்து நான் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் யாருமே இல்லை, வீட்டில் தனியாக இருக்கும்போது நான் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓவர் டிப்ரெஷன் ஆகிட்டேன். அப்புறம் வந்து அந்த ஈவினிங் டைமில் அம்மா வந்து ஏதோ ஒன்று சொல்ல போய் நான் ஏதோ மாதிரி பேசியிருக்கேன், ஆனால் நான் மாதிரியே இல்லை, வேறு மாதிரி பேசினேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கோயிலுக்கு போகணும் எதாவது சொல்லும் போது எங்கள் அம்மாவை மரியாதை இல்லாமல் பேசியிருக்கேன். பட் அது எனக்கு ஞாபகமே இல்லை. என்ன விஷயம்னா, இப்போது நமக்கு வந்து நம்மளே ரியாக்ட் பண்ணுறோம் கோவத்தில்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணோன்னு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னுமுமே புரியலை. நான் எல்லார்ட்டையும் ஃப்ரெண்டுகிட்டலாம் கேட்குறது தான், நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், எல்லாரும் அதை பார்த்துருக்காங்க, நான் பேசியிருக்கேன், அம்முக்கிட்ட ஜோகிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன், ஆனால் அது எனக்கு தெரியல. திடீர்னு எங்கள் அப்பா மாதிரி ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க, திடீர்னு வந்து வேறு ஏதோ ஒரு பர்சன் மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லை எனக்கு நடக்குதா இல்லை நானாகவே கற்பனை பண்ணிட்டு நடக்கிறனானே எனக்கு தெரில. ஸோ எனக்கு அப்போ புரிஞ்சிருச்சு, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து பண்ணிகிட்ருக்கு, நம்ம இதை விட்டோன்னா சரி வராதுன்னு நான் முடிவு பண்ணிட்டு தான் அப்புறம் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு நான் அது மாதிரி ஒரு டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணும்போது அவங்க 2-3 விஷயங்கள் சொன்னாங்க. நீ ஃபஸ்ட்டு இதை பண்ணு, அதுக்கப்புறம் என்னால் முடியலன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் டக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஓரளவுக்கு கவனிக்க ஆரம்பித்தேன். என்னோடய கண்ட்ரோல் ஃபுல்லாக நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் அமானுஷமாக ஏதோ ஒன்று வேணால் இருந்துட்டு போட்டோம். பட் அது அப்போ வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா எங்கள் அம்மா வீட்டில் ஒன்று நடக்கும், அதுக்கு முன்னாடி அது எனக்கு நடக்குது. எனக்கு ஒரு விஷயம் நடக்கிறதெல்லாம் அங்கே காமிக்குது, எங்கள் அம்மாவுக்கு அங்கே தெரியுது, உனக்கு என் தம்பிக்கு அங்கே தெரியுது, போனாக்கு என்னாச்சுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அம்மாவுக்கு என்னாச்சு பாருங்கன்னு கரெக்டாக அம்மாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். அந்த சமயம் இங்கே ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, நான் எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படுறேன், அந்த மாதிரி நடந்துக்குது. இது ஏன் நடந்ததுன்னு டே 1 இருக்குது, ஒரு விஷயம் நடக்குது, அதுலேருந்து நான் வெளியில் வர முடியாமல் நான் பயந்து போய் ஏதோ ஒரு விஷயமான அந்த 1 மாதமாக என்னை போன அமாவாசை அப்பாவுக்கு சாமி கும்பிட போயிட்டு ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அந்த அதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிறேன், அந்த ஸ்லிப்பான இடத்துல ஏதோ பயந்துட்டேனா இல்லை வேறு ஏதோ எனக்கு நடந்துருச்சான்னு எனக்கு தெரியல. அதுலேருந்து தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. இத்தனை நாள் தெரியல எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நான் படிக்க வந்து போயிட்டேன். பிரச்சனைனா அப்படி சண்டை வரும், அப்படி கற்றுவோம், நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் போட்டு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டேன். பட் இது நான் இல்லவே இல்லை, நான் இதை ரியாக்ட் பண்ணவே இல்லை, இப்படி ஒரு விஷயம் நான் பண்ணவே இல்லை, ஆனால் எனக்கு அது நடக்குது ஏன்னு தெரில. கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு போக விடாமல் நடக்கிறது, நம்ம ஒரு விரதம் இருக்கணும்னு நினைக்கும் போது விரதம் இருக்க விடாமல் பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே நடக்குது. இது உண்மையிலே என்னன்னு எனக்கு புரியல. நான் தான் அதீத கற்பனையில் போயிட்டேனா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ இதை டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு சொன்னால் அம்மா கரெக்டாக சொன்னால் அவங்களுக்கு புரியும். ஏன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு பார்த்தது அவங்க தான்.
அதனால் நான் அங்கே போயிட்டு அதை போடுறேன். பட் இதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகிட்டேன். இது ஒரு விஷயம் அப்படி இல்லை, எனக்கு கடவுளுக்கு மீறிய சக்தி நான் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுல நான் ரொம்ப ஊர்ஜிதமாக இருக்கேன். போய் அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிட்டேன். ஓம் நமச்சிவாய மந்திரம் தான் வீட்டில் போடுறது, வராகி அம்மன் முழுசாக அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிட்டேன். என்னை ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட விட்டுட்டு இதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு தான் வரேன். நான் எல்லா விமென்ஸுக்கும் நடக்கிறது அந்த மூட் ஸ்விங்கு, தனக்கு நடக்கிற பிரச்சனையை வந்து தானே நடக்கிறதாகவும் அது வேறு ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு கற்பனைனால வர்றதாக கூட இருக்கலாம். ஆனால் அதை ஹேண்டில் பண்ணி நான் அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகி வந்தேங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த நம்ம ஒரு நிமிஷம் நம்ம கோவப்பட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயம் எடுத்துட்டு நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களா இருக்கட்டும், கூட இருக்கவங்களும் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் நமக்குன்னு கடவுளாக கொடுத்த இந்த ஒரு உசுறு, இந்த ஒரு ஜென்மம் பிறவியை கண்டிப்பாக நம்ம 4 பேருக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டோம், 4 பேருக்கு நல்லதாக இருந்துட்டு போகணுன்றதில் நான் எப்போதுமே ஒரு முடிவில் இருப்பேன். நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை கூட நான் ஏன் சொன்னேன்னா, நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நிறைய விமென்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்பாங்க. டிப்ரெஷன் அது இதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அது பேயா பிசாசோ இல்லை வீட்டில் இருக்க சண்டையா இல்லை எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஓவராக ஒருத்தவங்க மேலே வச்சு அது நம்மளுக்கு கிடைக்காதப்ப இருக்கிறதா என்ன வேணாலும் திருப்பி போட்டோம். ஆனால் ஒரு நிமிஷம் உட்காந்து அமைதியாக ஒரு விளக்க கூட ஏற்றி வைங்க. அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அமைதியாக இருங்க. அது பேர் தியானமோ, நீங்கள் என்ன வேணாலும் சாமி கும்பிடுங்க, எது வேணாலும் சொல்லிக்கோங்க. அமைதியாக உட்காருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் வேறு யாருமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நம்ம தான் ரெக்கவர் பண்ண முடியுங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நானே வந்து என்னால் என்னையே ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் உட்காந்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயம் புரியவே ஆரம்பிச்சிச்சு. ஸோ யாராக இருந்தாலும் என்ன ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக நம்ம வந்து அமைதியாக கொஞ்சம் ஆனாலே போதும், எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சதுனால தான் இந்த ஒரு வீடியோ.